வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காட்டு வேலை எல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்த தான் கூட்டிகிட்டு போகிறேன். கிராமம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆலமரமோ அரச மரமோ இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் அதை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஆலமரம் வந்து துளிர் விட்டுட்டுருக்கு. இலையெல்லாம் உதிர்ந்துட்டு மறுபடியும் இப்போ துளிர் விட்டுட்டுருக்கு. பட் இந்த அரச மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா எல்லா இலைகளும் விட்டுருச்சு. ஸோ இங்கே தான் வந்து ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில்னு சொல்லலாம். ஸோ ஓடையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. பட் என்ன ஒன்று, மழையும் வரல தண்ணியும் வரல அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ பம்பில் கூட ஒன்றும் தண்ணி அடித்த மாதிரி ஒன்றும் தெரியல. கீழே ஈரப்பதமாக எதுவும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே மொத்தமாக வந்து ஒரு 3-4 கோயில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாது குருகானந்த பரதி சுவாதி அஷ்டம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த மடத்தில் வந்து எப்போ ஃபங்க்ஷன் நடக்குன்னா அந்த முருகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டைமில் வந்து இங்கே மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வந்து பிள்ளையார் கோயிலெலாம் இருக்குது. ஸோ பிள்ளையார் நாகம்மா அப்படிங்கிற மாதிரியும் ஆலமரம் விழுதுலாம் பாருங்கள். ஆலமரத்தில் நல்லா விழுதலாக விட்டு அது வந்து தூணாக மாறி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே இங்கே பயங்கரமாக இருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு கோயில் என்னென்னா, அங்கே வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு பிள்ளையார் கோயில் தான். இது எல்லாமே இங்கே வந்து இந்த கோயிலிருந்து எல்லாத்துக்குமே வந்து காவடி தூக்குறது எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே ஆற்றுக்கும் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு வந்து முனியப்பன் கோயில் இருக்குது. ஸோ இந்த வலைக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆற்றை தாண்டி அந்தாண்ட இருக்கிற கோயில் வந்து முனியப்பன் கோயில். ஸோ அங்கே இருந்த ஆலமரம் அரச மரம் ஒன்று வந்து பட்டு போயிடுச்சு. பட் இந்தாண்ட இருக்கிற 2 அரச மரமும் ரொம்ப டல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். மழைன்னு ஒன்று பெஞ்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த மரத்தெல்லாம் வந்து பெரிய தேன் கூடுலாம் இருந்துச்சு. ஸோ ஆலமரம் கண்டிப்பாக இந்த ஊரில் இது கொஞ்சம் பெரிய ஆலமரம்னு தான் சொல்லணும். எங்கள் காட்டுக்கிட்ட, அதாவது நம்ம காட்டில் இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்குது. அதுவும் மிகப்பெரிய ஆலமரம் தான். ஸோ அங்கே என்ன கோயிலில் கும்பலாக உட்காந்து சாமி கும்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ கும்பலாக எல்லோரும் உட்காந்து தாயம் விளையாடுறோம். ஸோ தாயம் விளையாடாத கிராமங்கள் இருப்பது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வருங்க, அழகாக ஒரு வேல் இருக்குது. ஸோ பட் அந்த அரச மரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இலையெல்லாம் விட்டுருச்சு. ஆனால் இந்த அரச மரம் மட்டும் இன்னும் இலையை விடாமையே இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. ஸோ பாருங்கள், நல்லா இருக்குது. சாமி கோயிலெலாம் பயங்கரமாக இருக்குது. ஐபிஎல்லில் வந்து எந்த அளவுக்கு கமெண்ட்ரி பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. பட் இங்கே வர கமெண்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு தாயம் எதை வேணாலும் வச்சுக்கலாம். அது யார் இஷ்டம். தாயம் கிரிக்கெட்டில் வந்து பரபரப்பாக மேட்ச் போயிருக்கும் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் தாயத்தில் எந்த அளவுக்கு பரபரப்பு இருக்குன்ட்டு இந்த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சாதாரணமாக வந்து விளையாட்டு இல்லை, இது பயங்கர திருவிழா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பிளேயர்ஸ் பேசுகிறத பார்த்தாலே தெரியும், அழுத்துறா தாயத்தை அடுறா தாயத்தை அப்படின்ட்டு. என்னன்னா எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா எப்படின்னா, எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா ஒரு தாயத்தை அட்ரா ஒரு தாயத்தை தாயம் 5 அழுத்துறா இன்னொரு தாயத்தை தாயம் 5 2 தாயம். நான் ஃபேஸில் எதுவும் எடுக்கல, சும்மா கரத்தை மட்டும் எடுத்து. அட்ரா இன்னொரு தாயத்தை தாயம் எடுத்து போடு அட்ரா இன்னொன்று தாயம் 6 அழுத்துறா இன்னொரு தாயத்தை தாயம் 6 5 அழுத்துறா இன்னொரு தாயத்தைங்கிற தாயம் 6 5 4. இந்த தாயம் 6 5 4 அழுத்துற இன்னும் ஒன்று விடுறதுக்கு தான் 3 அட்ரா ஒரு தாயத்தை 4 போட்டு கை கொஞ்சம் எடுத்துங்க. அழுத்துறா 12 போட்டு பக்கத்தில் தாயம் அழுத்துறா 12 போட்டுங்கிற கிட்ட 3க்கு இந்த தாயத்துக்கு 5 2 ஒரு 6 தாயமா தாயம் 5 6 2 தாயம் 5 6 அடி
இந்த ரெண்டு வை போடு. நான் தானே விளையாண்டு சரி சார் நான் பொண்ணு அடுத்த சத்தம் வந்துச்சு கண்டிப்பாக இஸ்ரோவில் காசு வாங்கிட்டல போடு. காசு நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். எப்படி இது இது என்ன பண்ணுறது? எதுக்கு அங்கே போடுறா? தாயமாக 5 ஆடா. எதுக்கு அங்கே போடுறதா கேட்குறான். தாயமாக 5 எல்லாத்துலேயும் இதுலேயும் விட்டு போடு. இடுக்கு சந்தில் புடுக்கு சந்தில் விட்டுக்கிட்ட இதில் என்ன பூடு சந்தி விடுறியா? 5க்கு 5 2 நாலாதாயமா 6 நாலாதாயமா 3 தாயத்துக்கு 1 2 3 4 5 6 அவ்வளோதான். போகிற கொடுக்கு மேலே எள்ளி விட்டாலும் சரி. கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருந்துட்டு நான் சொல்கிற வரணும் செத்தனாரு இரு. செலவுக்கு வேற காசு இல்லை. 12 ஒன்று விழுத்துறோம். என்னடா அற்றா ஒரு 12 5 இருண்ணா. அற்றா ஒரு 12 5 தாயம் ஒரு 12 5 தாயம் 3 5 தாயம் 3 5 தாயத்துக்கு வச்சிடறான். 12 2 ஒரே தாயம் இந்த ஆட்டத்தோட எண்டில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் வச்சுருந்தார் இல்லைங்களா, அவர் தான். ஆக்சுவலாக ஆட்டமே தலையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு காயை வெட்டி வெட்டி கல் வச்சுருக்கிறவர் உள்ளாரையே வச்சுருந்தாங்க. ஆனால் கடைசியில் இவர் வந்துட்டார் அவருடைய காயை பிடிச்சிட்டு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கடைசியாக வின் பண்ணது அந்த கல் வச்சுருந்த நபர் தான். ஏன் பாதியிலே நிறுத்திட்டு அப்படின்னா பயங்கரமான கமெண்ட்ரிஸ்லாம் வந்துச்சு. அதனால் சரி அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம், அதெல்லாம் சென்சார் பண்ணிடுவோம் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ சும்மா ஜாலிக்கு ஃபன்னுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் இதெல்லாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது மாதிரி உங்கள் ஊரில் விளாண்டுட்டு இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. என்னுடைய பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்லிடலாம் அது வீட்டில் போய் டெலிட் பண்ணிக்கலாம். ஏன் சரி இப்போ சொல்லு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரவாயில்லையே.